கவிஞர் புவனா முத்துக்குமார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கவிதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களுக்கும் நட்புகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வில் என்னை இணைய வைத்த கபிலர் ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை அறிமுகப்படுத்திய கந்தசாமி சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் புவனா முத்துக்குமார். தோழியின் மீது கொண்ட நட்பின் மிகுதியால் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆரம்பித்து இன்று வரை எழுதுகின்றேன். விரைவில் என் கவிதைகளின் தொகுப்பு புத்தகமாக வெளிவர உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு என் முதல் கவிதையை வாசிக்க துவங்குகின்றேன். கவிதையின் தலைப்பு ஒரு தாயின் குமுறல். போதி மரம் என்று கல்லூரிக்கு அனுப்பி வைத்தேன். போதி மரம் என்று கல்லூரிக்கு அனுப்பி வைத்தேன். அவனோ போதை மகனாகவே வீடு திரும்பி வந்தான். அவனோ போதை மகனாகவே வீடு திரும்பி வந்தான். ஏழை என் மகனாகவே அவனை நான் வளர்த்தேன். ஏழை என் மகனாகவே அவனை நான் வளர்த்தேன். ஆனால் ஏனோ விரும்பி செல்கின்றான் ஆடம்பர சமூகத்தை. ஆனால் ஏனோ விரும்பி செல்கின்றான் ஆடம்பர சமூகத்தை. கல்லாமை எனக்கு கொடுத்த பாடத்தை அவன் கல்வியால் ஆற்ற நினைத்தேன். கல்லாமை எனக்கு கொடுத்த பாடத்தை அவன் கல்வியால் ஆற்ற நினைத்தேன். ஆனால் அவனோ ஆறாத மனப்புண்ணை கொடுத்து தினம் உப்பு கண்ணீரால் நனைய துடிக்கின்றேன். ஆனால் அவனோ ஆறாத மனப்புண்ணை கொடுத்து தினம் உப்பு கண்ணீரால் நனைய துடிக்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்தது ரகோத்தமன், எல் ரகோத்தமன். என் பெயர் எல் ரகோத்தமன். இந்த பெயரிலேதான் 1980 சிறுகதைகள் கவிதைகளை எழுதி வருகிறேன். ஆனால் சென்ற வருடம் மட்டுமே என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. முதல் கவிதை தடை. இதான் தலைப்பு. சுவர் நீண்ட வண்ணம் இருந்தது. சுவர் ஒரு தடை. மறுபக்கம் காணவியலா தடை. அங்கே நம் உயிரின் தேடல் பதுங்கியிருப்பதாக சொன்னார் ஒருவர். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை. சொல்ல சொல்ல பரவியது அவர் சொல். எட்டிய சொல்லின் பொருள் கண்டோர் நாடினர் அவர் குடில். அவ்வமயம் அவர் மேலும் சொன்னார். ஒரு தூய்மையான நதியில் நீராட சுவர் பின்னே ஒரு கனவு பிரதேசம் இருப்பதாக. மறைக்கும் அறம் தகர்வில் உயிரின் பாதை திறக்கும் என்றார். முளைத்தன ஆயுதங்கள். இயங்கியது மூளை. இடிந்தது அறம். நீண்டது பாதை ஓடும் நதி நோக்கி. நீராட வேண்டி வீரக்களியில் புத்துயிர் கொண்டன வாழ்வின் வாசனைகள். நடக்க நடக்க துவண்டன கால்கள். கடக்க கடக்க விரிந்து சென்றது அரண் விரித்த பெருவெளி. அந்தோ மீண்டும் சுவரொன்று மறித்து நிற்க முட்டி நின்றன வலி ஊர்ந்த கால்கள். மங்கியது வாசனை. சுவரின் பின்னே என்ன இருக்கும்? ஏசியம் சொல்ல எந்த ஞானியும் அங்கில்லை. குமாரன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கவிதை வாசிப்பார்கள். அவர் பெங்களூரில் இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒலியும் மொழியும் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அறிமுகத்திற்கும் வாய்ப்பிற்கும் நவீன விருட்சம் அழகியசிங்கர் அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறிய அறிமுகம். நான் கோவையில் பிறந்து வளர்ந்து இப்போது பெங்களூர்ல கணினித்துறையில தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிகிறேன். இலக்கியம், ஓவியம், ஒளிப்படம் இதில் பிரதானமா கவிதைகள்ல ஆர்வம். சிறுகதைகள், கட்டுரைகள், பயணப்புனைவுகள் இதெல்லாம் அப்பப்போ எழுதுறேன். என்னுடைய முதல் கவிதை தொகுதி -1 உயிர்மை வெளியீடாக டிசம்பர் 2012 வெளியானது. தவிர அமேசான் கிண்டல்ல ஒரு சிறுகதை தொகுதி நான் அல்லது நான் அப்படின்னு 2019 வெளியானது. தவிர ஒரு ரசனை மற்றும் விமர்சன நூலாக கலகலகரி என்று பெருந்தேவியின் எதிர்கவிதைகளை முன்வைத்து சில எதிர்வினைகள் அப்படின்னு ஒரு மின்னூல் 2020 வெளியானது. சின்ன அறிமுகம் இது. ஓகே, சரி, கவிதைக்குள் நுழையலாம்.
உரையாட வரும் எந்திர இரவு. கண்ணுக்கு சிக்கிய நட்சத்திரங்களிடம் நலம் விசாரித்தபடி நகர்கிறது நிலவு. நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இரவின் தூரத்தை கடக்க மின்விசிறிகளின் சிறகுகள் பறக்கின்றன, பறந்து கொண்டே இருக்கின்றன. வௌவால்கள் திட்டமிடும் பாதையில் தான் இப்போது பூமி சுழல்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. ஜாமத்தின் பிரதிகளில் ஆதி இரவை தேடி அலைகிறது விழிப்பின் அஸ்தமனம், அலைந்து கொண்டே இருக்கிறது. தூக்கத்தின் தளத்தில் நுழைந்ததும் விளம்பர கனவுகள் தாண்டி உரையாட வரும் எந்திர இரவு இதைத்தான் நாள்தோறும் சொல்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தூக்கம் விட்டதோ விடியல் தொட்டதோ பவளமல்லிகள் உதிர்கின்றன, உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. அணில்கள் கீச்சிடுகின்றன, கீச்சிட்டுக் கொண்டே இருக்கின்றன. மாங்குயில் கூவுகிறது, கூவிக்கொண்டே இருக்கிறது. 31/7/2020 நள்ளிரவு 1 மணி. நன்றி. இப்பொழுது கவிஞர் ப. சகதேவன் அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டு கவிதை வாசிப்பார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பா. கிருஷ்ணசாமி. இயற்பெயர். புனைப்பெயர் பா. சகதேவன். பெங்களூரில் கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் விழாக்காலம் மறுபடி பிறந்து என்கிற ஒரு கவிதை தொகுப்பை விருட்சம் ஆசிரியர் வெளியிட்டார். அது விருட்சம் வெளியீடு அல்ல, எங்கள் சார்பாக அவர் வெளியிட்டார். அதற்கு பிறகு கவிதை என்னை மறந்துவிட்டது, நானும் கவிதையை மறந்துவிட்டேன். இப்பொழுது மறுபடியும் கடந்த சில வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய கவிதை அத்துவானக்காடு என்கிற ஒரு நீண்ட கவிதையினுடைய ஒரு பகுதி. இந்த விருட்சம் கவிதை அரங்கை ஒரு சங்கப்பலகையாக நினைத்து இன்னும் முழுமை பெறாத கவிதை வரிகளை விருட்சம் வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். எனவே இந்த அத்துவானக்காடு என்கிற நீண்ட கவிதை கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்குகிறது. கருப்பராயன் என்பது கடவுள். அந்த கருப்பராயனைத்தான் வாழ்த்தி பிறகு இந்த நீண்ட கவிதையை நான் எழுத தொடங்கியிருக்கிறேன். இந்த அத்துவானக்காடு என்கிற நீண்ட கவிதையிலிருந்து இந்த கடவுள் வாழ்த்து என்கிற பகுதியிலிருந்து தான் நான் சில வரிகளை சென்ற முறை வாசித்தேன். இப்பொழுது தொடர்ந்து வாசிக்கிறேன். பாட்டன் முப்பாட்டன் பாட்டி ஏதும் நினைவில்லை, மண் பார்த்து கனா கண்டு மண்ணோடு போனாரே. ஆடி 18 அளவெடுத்த பொங்கல் நாள், அம்மாசை பிடித்தேனின் அடிகண்டோம் கருப்பராயா. பாட்டன் முப்பாட்டன் பாட்டி ஏதும் நினைவில்லை, மண் பார்த்து கனா கண்டு மண்ணோடு போனாரே. ஆடி 18 அளவெடுத்த பொங்கல் நாள், அம்மாசை பிடித்தே நின் அடிகண்டோம் கருப்பராயா. வந்தாக்கால் புண்ணியமே வாராக்கால் சாங்கியங்கள், வந்தாக்கால் புண்ணியமே வாராக்கால் சாங்கியங்கள். சடுதியிலே செஞ்சேரி சாவகாச பழனிமலை, சடுதியிலே செஞ்சேரி சாவகாச பழனிமலை. காதுகுத்த குலதெய்வம் கடுந்தவமோ சபரிமலை, காதுகுத்த குலதெய்வம் கடுந்தவமோ சபரிமலை. நிலம் தாண்டி போகாமல் நிலை கொண்டோம் கருப்பராயா, நிலம் தாண்டி போகாமல் நிலை கொண்டோம் கருப்பராயா. நன்றி. என்னுடைய இரண்டாவது கவிதை பிச்சைக்காரர்கள். அரசியல் ஆளுமையாலும் உயர் பதவிகளாலும் மாற்ற முடியாத துன்பம், அரசியல் ஆளுமையாலும் உயர் பதவிகளாலும் மாற்ற முடியாத துன்பம். சாலை ஓரமோ கோவில்களின் வாசலோ கண்ணீரில் உருவாகிய ஓவியங்கள் இல்லாத இடமில்லை. சாலை ஓரமோ கோவில்களின் வாசலோ கண்ணீரில் உருவாகிய ஓவியங்கள் இல்லாத இடமில்லை. விதியின் கோலமா அல்லது உழைப்பின்றி கிடைக்கும் பணம்தான் காரணமா, விதியின் கோலமா அல்லது உழைப்பின்றி கிடைக்கும் பணம்தான் காரணமா. புரிந்து கொள்ள முடியாத புதிர்கள். பிள்ளைகள் என்றால் ஈண்டெடுத்த பெற்றோர் யாரோ, பிள்ளைகள் என்றால் ஈண்டெடுத்த பெற்றோர் யாரோ. முதியவர்கள் என்றால் இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் யாரோ, முதியவர்கள் என்றால் இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் யாரோ.
உறவுகள் இல்லாத உயிர் இவ்வுலகில் இல்லாத போது இவர்கள் மட்டும் எப்படி? உறவுகள் இல்லாத உயிர் இவ்வுலகில் இல்லாத போது இவர்கள் மட்டும் எப்படி? அன்புருவான மண்ணில் அன்புக்காக ஏங்கும் இவர்கள் உருவானவர்களோ உருவாக்கப்பட்டனரோ என்ற கேள்விகள் எழுகின்றது. அன்புருவான மண்ணில் அன்புக்காக ஏங்கும் இவர்கள் உருவானவர்களோ உருவாக்கப்பட்டனரோ என்ற கேள்விகள் எழுகின்றது. உணர்வுகளை உதாசீனம் செய்வதாலும் பங்கிட்டு கொள்ளாத அன்பும் தானோ சாலைக்கு வருகின்றது கையேந்தும் உயிர் ஓவியங்களாய். உணர்வுகளை உதாசீனம் செய்வதாலும் பங்கிட்டு கொள்ளாத அன்பும் தானோ சாலைக்கு வருகின்றது கையேந்தும் உயிர் ஓவியங்களாய். நன்றி ஐயா. என் இரண்டாவது கவிதை தலைப்பு முரண். யாருக்கு எந்த வழி? யார் யாரோ வந்து செல்லும் வழியில் யாருடன் யார் செல்வது? யாரென்று அறியாதவர் யாரென்று அறிய விளையும் பொழுதில் நீ யாரென்று நான் அறியா ஒருவர் குரல் கொடுக்க அவர் அறியும் பொருட்டு நீ யார் என்று கேட்க வந்தது பதில் உன் வழி நீ அறியா போதும் என் வழி உன் வழியாக்க வழியெங்கும் உன்னோடு நான் வருவேன். நீ என்னோடு வராவிடினும் நான் யார் என்று நீ ஊகிக்கும் முன்னே நானே சொல்லிவிடுகிறேன். என் பெயர் முரண். நன்றி. அடுத்தது நந்தா குமாரன். என்னுடைய இரண்டாவது கவிதை என்னுடைய -1 என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை வாசிக்கிறேன். கவிதையின் தலைப்பு கவிதை கூடு அல்லது குடித்துக் கொண்டிருப்பவனின் இரவு. 1, 2, 3 எல்லாம் காலியா? எதுவும் இல்லையா? எல்லாம் வார்த்தைகளாகி தெரியும் சாபமா? இல்லை வெற்று தியானமா? அழுது புலம்பவா? ஆறத் தழுவவா? சிரித்து சிதறவா? சிங்காரி சரக்குக்கு ஆடவா? இந்த கவிதை கூடு விட்டு அந்த கவிதை கூடுபாயும் வித்தை கற்றவன் சொல்கிறான், ரேகை கம்பி மேல் அமர்ந்திருக்கும் ஆயுட்பறவைக்கு எந்த கவலையும் இல்லை. கம்பி அருந்தால் என்ன, தும்பி பறந்தால் என்ன, அந்தரத்தில் மிதக்கும் மந்திரம் தெரியாதா அதற்கு? நன்றி. நன்றி. சகாதேவன், இரண்டாவது சுற்று கவிதை. அன்மியூட் பண்ணுங்க கிருஷ்ணசுவாமி. அத்திமரம் கிணத்தோரம் ஆலமரம் ரோட்டின் மேல் அரசமரம் ஊருக்குள்ளே அடிநாணல் பள்ளத்தில். அத்திமரம் கிணத்தோரம் ஆலமரம் ரோட்டின் மேல் அரசமரம் ஊருக்குள்ளே அடிநாணல் பள்ளத்தில். வேர்பிடித்த வேப்பமரம் வேனலுக்கு நீ கொடுத்தாய், வேர்பிடித்த வேப்பமரம் வேனலுக்கு நீ கொடுத்தாய், வில்வமரம் உனக்காக வேல்குண்டோம் கருப்பராயா, வில்வமரம் உனக்காக வேல்குண்டோம் கருப்பராயா. அள்ளித்தெளித்த மஞ்சத்தண்ணி ஆளுக்கொரு வேப்பங்கிளை, அள்ளித்தெளித்த மஞ்சத்தண்ணி ஆளுக்கொரு வேப்பங்கிளை, அப்போதே சாமிக்குட்டோம் ஆளுயரம் கெடாய் உனக்கு, அப்போதே சாமிக்குட்டோம் ஆளுயரம் கெடாய் உனக்கு. ஒரு வெட்டில் தலைதுண்டம் ஒரு காலும் வாய்க்குள்ளே, ஒரு வெட்டில் தலைதுண்டம் ஒரு காலும் வாய்க்குள்ளே, சாதிசனம் கரிவிருந்து சாந்திகொள் நீ கருப்பராயா, சாதிசனம் கரிவிருந்து சாந்திகொள் நீ கருப்பராயா. நன்றி. ஓகேவா? அடுத்த கவிதை கட்டிப்போடு. அன்பால் கட்டிப்போடு உலகத்தை வளைக்க, அன்பால் கட்டிப்போடு உலகத்தை வளைக்க, நற்பண்புகளால் கட்டிப்போடு ஒழுக்கமற்ற பழக்கத்தை ஒழிக்க, நற்பண்புகளால் கட்டிப்போடு ஒழுக்கமற்ற பழக்கத்தை ஒழிக்க, அறிவால் கட்டிப்போடு மூட பழக்கத்தை அகற்ற, அறிவால் கட்டிப்போடு மூட பழக்கத்தை அகற்ற, கேள்விகளால் கட்டிப்போடு நீதியற்ற செயல்களை தடுக்க, கேள்விகளால் கட்டிப்போடு நீதியற்ற செயல்களை தடுக்க, உரிமைகளால் கட்டிப்போடு உடைமைகளை காக்க, உரிமைகளால் கட்டிப்போடு உடைமைகளை காக்க, உண்மைகளால் கட்டிப்போடு நம்மையே நாம் காக்க, உண்மைகளால் கட்டிப்போடு நம்மையே நாம் காக்க. நன்றி ஐயா. இரண்டாவது கவிதை தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த கவிதையை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய ஒருவரோட நினைவு அந்த சூழலை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இது.
தனியான உள்ளே காயம் நைந்த நல்லுள்ளம் ஒன்று, தெய்வத்தின் குரல் மட்டும் நனவோடை வெளியில் மெலிதாய் கேட்டுறங்க, இன்றல்லது நாளை ஒரு நாள் என்றாவது ஒரு நாள், எப்படியும் எப்படியும் ஒரு நாள் என துடித்து நின்றன இதயங்கள் வெளியே விழித்தெழும் தருணம் வேண்டி. கதவை விலக்கி வெண்ணுடை சீமாட்டி சொல்பவரும் முன்னே நற்செய்தி கேட்க கூர் செவி தீட்டி 1 2 3 என எண்ணியபடி தவித்து நின்றன வெளியே தீயுரை கணங்களை சுமந்த மனங்கள். நிகழ் நுனி தவங்களில் கணந்தோறும் உழைவிடும் புத்துயிர் கணா கலைந்து கலைந்து மீள, பெருவெளி காற்றில் ஒரு துளி கூட சொந்தமின்றி போகும் அக்கணம் காணச்சகையா உள்ளங்கள் மேலும் கீழும் வெறித்து நின்றன வெளியே. ஒரு சண்ட வெளியின் ஒரு சன்ன வழியின் கரையும் தருணங்களை கரைகட்டி நிறுத்த கரையும் செல்வம் துச்சமென துணிந்த நேரத் துளிகள் நகர மறுக்க, ஏதேதோ எண்ணங்கள் மூளையில் குடைய பார்வையில் வாட்டம் சூழ, நல் தருணம் வேண்டி காத்து நின்றன வெளியே நூலிலை நட்பில் கட்டுண்ட உறவுகள். உள்ளே ஒரு நல்லுள்ளம் தெய்வத்தின் குரல் மட்டும் கேட்டபடி. என்னுடைய 3ஆம் கவிதை இதுவும் -1 கவிதை தொகுதியில் இடம்பெற்றதுதான். கவிதையின் தலைப்பு நிலா நகரும் பாதை அல்லது விஞ்ஞான புனைவு கவிதைகள். இத்தெருவின் முட்டுச்சந்தில் வரிசை எண் மாறிய என் வீடு பூட்டி கிடக்கிறது. கால எந்திர பயணத்தில் கனந்தோறும் நிகழும் தேஜாவும். நிலா நகரும் பாதை வழி ஓட்டை காசு எழுதிச் செல்கிறது அழிந்த கிரகத்தின் போன ஜென்மத்தை வைஜா போர்டில். நசுக்கப்பட்ட சிகரெட்டின் இறுதி மூச்சில் தெரிக்கும் தீக்கங்கு பாடி அடங்குகிறது எரிமலையின் கீதபேதத்தை. எப்போதோ பனிமலை புயலில் சிக்கி கதறிய பெங்குவினின் குரலில். எஃகு நூலருந்து தலைமேல் இடிக்கும் லிப்டாக விழுந்தது நிலவு. இல்லை, இவன்தான் போய் முட்டிக்கொண்டானோ? சக பிரபஞ்சத்தின் சமசமிஞ்சை அதிதகவல் மொழியில் இலைகள் நொறுக்கப்படும் குரல் கேட்டு விழித்தான் இக்கனவில். நன்றி. நன்றி. சகாதேவன். ஆவிகள்தாம் மூதாதை ஆடுகளே இறைத்தூதர், ஆடுவிட்டுச் செய்தி சொன்னோம் அணுகி வந்தார் எம்முன்னோர். ஆவிகள்தாம் மூதாதை ஆடுகளே இறைத்தூதர், ஆடுவிட்டுச் செய்தி சொன்னோம் அணுகி வந்தார் எம்முன்னோர். ரத்தம்தான் சொந்தம் என்றால் ரத்தம் தாண்டி போவோமோ? ரத்தம்தான் சொந்தம் என்றால் ரத்தம் தாண்டி போவோமோ? அத்துவானம் எம்மெதிரில் அருகில் வா கருப்பராயா. அத்துவானம் எம் எதிரில் அருகில் வா கருப்பராயா. தாயின் பனிக்குடத்தில் தவழ்ந்திருந்த போதினிலே, தாயின் பனிக்குடத்தில் தவழ்ந்திருந்த போதினிலே, தரணியே பனிக்குடமோ தாய் உணவே சாஸ்வதமோ? தரணியே பனிக்குடமோ தாய் உணவே சாஸ்வதமோ? என்றிருந்த சமயம்தான் எம்மாதா வலி உணர்ந்தார். என்றிருந்த சமயம்தான் எம்மாதா வலி உணர்ந்தார். உருமாதா இடம் மாறி மறுமாதா மடியடைந்தேன். உருமாதா இடம் மாறி மறுமாதா மடியடைந்தேன். நன்றி. நன்றி. இப்பொழுது 4வது சுற்று போனா அவர்கள் வாசிப்பார்கள். கவிஞர் போனா. அன்மியூட் பண்ணு. ஓகே. அடுத்த கவிதை தலைப்பு போராட கற்றுக்கொள்ளுங்கள். இளமை இருக்கும் போது காலம் முதுமை பெறுகிறது நேரத்தை கடப்பவர் முன். இளமை இருக்கும் போது காலம் முதுமை பெறுகிறது நேரத்தை கடப்பவர் முன். அதிர்ஷ்டத்தை தேடி செல்கையில் தம் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் என்பதை மறந்தவர் கோடி. அதிர்ஷ்டத்தை தேடி செல்கையில் தம் வாழ்க்கையே அதிர்ஷ்டம் என்பதை மறந்தவர் கோடி. இன்பமோ துன்பமோ விதிப்பவர் நாம் தான். இன்பமோ துன்பமோ விதிப்பவர் நாம் தான். செயலும் சிந்தனையும் இணைந்த கைகளானால் எடுக்கும் முடிவுகளால் எல்லாம் தடுக்கி விழுவதில்லை. செயலும் சிந்தனையும் இணைந்த கைகளானால் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் தடுக்கி விழுவதில்லையே.
மனதில் பலம் உள்ளவரை புதிய மாற்றத்தை கொடுத்திடு. மனதில் பலம் உள்ளவரை புதிய மாற்றத்தை கொடுத்து விடு. போட்டி உலகமும் விளையாட்டு மைதானம்தான். போட்டி உலகமும் விளையாட்டு மைதானம்தான். நன்றி ஐயா. நன்றி. ரகோத்தமன், ம் 4வது சுற்று. கேக்குதா? நீங்க மட்டும் படிங்க. நான் பதில், எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. ஓகே ஓகே என்ன தவிர யாரும் சொல்ல முடியாது. ஓகே. அடுத்த கவிதை ம். ரகசியம் அப்படிங்கிற தலைப்பு. கடலின் ஆழம், விண்ணின் நீட்சி, ஒளியின் பாய்ச்சல், எதில் இல்லை ரகசியம். இமை நனைத்து உள்வெளியில் சிந்தித்த பொழுதில் உணர்வின் சீற்றத்தில் ஜனித்தது வெற்றிடம். அதன் ரகசியம் யாருக்கு தெரியும்? கனவின் வரைவில் நீண்டன கோடுகள் உலகின் ரகசியம் காண. வாழ்வின் சந்தங்கள் ஒரு ரகசிய இழையில் மாயம் நிஜம் இரண்டையும் இணைத்தன. ஏணியில் ஏறுவதும் அரவத்தில் சரிவதும் உருட்டினால் விழுவதும் விழாமல் போவதும் சூதின் ரகசியம். முதுகில் வந்தெடுத்த சகுனியின் சொல் ஊரை கூட்டிச் சொன்னது ரகசியமாய் ஒரு ரகசியம். அது மிகவும் ரகசியம். பிரம்மம் பரம ரகசியம், பரம் பிரம்ம ரகசியம். நன்றி. 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 நந்தகுமாரன். என்னுடைய 4வது கவிதை, இதுவும் -1 கவிதை தொகுப்பில் இடம்பெற்றது. கவிதையின் தலைப்பு -1. டெரக்கோட்டா விதைகள் நடப்பட்ட காலங்களின் சிற்பச் செடிகளாக முளைத்து இலைவிட்டு பூக்கின்றன, வேறெருந்த ரசனை மணப்பினும் பிணங்களாக. வார்த்தைகள் நீந்தும் அக்வேரியம் புனைவு கழிவுகளின் நைட்ரஜன் சுழற்சியில் விந்து சமாதியாகிறது. விஷமூச்சு விரிந்த சந்தை தெருக்களில் செல்போன்கள் காணாமல் போகின்றன, பலூன்கள் விட்டு தீர்கின்றன. மெழுகுவர்த்தி வெளிச்ச வெடிப்பின் அழுகிய கதிர்களில் கண்ணாடி அணிந்த குழந்தைகள் வீட்டுப்பாடம் படிக்கிறார்கள். நீலம் பாரித்த உடல் ஊர்வலம் போகிறது. வெற்று வெட்டுகளின் துவாரங்களில் வெளியேறும் பெருமூச்சுகளுடன் குளிர்ந்து இறுகிய குளத்தில் உறைந்து சிறைப்பட்ட மின்னலின் பிரதி விடுதலை அடைகிறது. எரிதழலின் வெண்மை தாழாது. நன்றி. நன்றி. சகாதேவன். மண்ணின் மனமுணர்ந்து மாதாவின் அமுதுணர்ந்து கண்ணின் திறமுணர்ந்து காண்பவற்றில் அழகுணர்ந்து. மண்ணின் மனமுணர்ந்து மாதாவின் அமுதுணர்ந்து கண்ணின் திறமுணர்ந்து காண்பவற்றில் அழகுணர்ந்து. முகமெடுத்து மேல் பார்த்து முன்னிற்கும் பிதா உணர்ந்து. முகமெடுத்து மேல் பார்த்து முன்னிற்கும் பிதா உணர்ந்து. உடன்பிறப்பு தோள் உணர்ந்து உற்றாரின் மூச்சுணர்ந்தேன். உடன்பிறப்பு தோள் உணர்ந்து உற்றாரின் மூச்சுணர்ந்தேன். சுவரோரம் நடைபழகி சுத்துமுத்தும் விழியகற்றி. சுவரோரம் நடைபழகி சுத்துமுத்தும் விழியகற்றி. வெளிவந்து வழி உறிஞ்சி வேடிக்கை பலகண்டு. வெளிவந்து வழி உறிஞ்சி வேடிக்கை பலகண்டு. உள்வந்த பூனைகள் உரசி வரும் நாய்க்குட்டி. சாதுக்கள் உலகமதாய் சாய்ந்ததுவே சிசுப்பருவம். உள்வந்த பூனைகள் உரசி வரும் நாய்க்குட்டி. சாதுக்கள் உலகமதாய் சாய்ந்ததுவே சிசுப்பருவம். நன்றி. நன்றி. இப்பொழுது 5வது சுற்று. புவனா அவர்கள், கவிஞர் புவனா வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கவிதை தலைப்பு இளையவர்கள். காகித படகில் பயணம் மேற்கொள்ள துடிக்கும் ஆசையுடனும் அலைப்பாயும் எண்ணங்களுடனும். காகித படகில் பயணம் மேற்கொள்ள துடிக்கும் ஆசையுடனும் அலைபாயும் எண்ணங்களுடனும். செல்போனில் சிதறாத கவனம் கொண்டு தன் பயணத்தில் அடிக்கடி சிதறி விழுந்து. செல்போனில் சிதறாத கவனம் கொண்டு தன் பாதையில் அடிக்கடி சிதறி விழுந்து மாயைகளில் மயங்கி தன்னையே கொச்சைப்படுத்திக் கொள்ளும் இளையவர்கள். மாயைகளில் மயங்கி தன்னையே கொச்சைப்படுத்திக் கொள்ளும் இளையவர்கள். முதுகு சுமக்கும் புத்தக மூட்டையை குறைக்க விரும்புகிறோம், மனம் சுமக்கும் அழுக்கு மூட்டையை குறைக்க முடியாமல். முதுகு சுமக்கும் புத்தக மூட்டையை குறைக்க விரும்புகிறோம், மனம் சுமக்கும் அழுக்கு மூட்டையை குறைக்க முடியாமல்.
அன்புக்கு இருவேறு அர்த்தங்கள் தற்போது எந்த அன்பில் பயணிக்க வேண்டும் என்ற புரிதல் இல்லாமல், அன்புக்கு இருவேறு அர்த்தங்கள் தற்போது எந்த அன்பில் பயணிக்க வேண்டும் என்ற புரிதல் இல்லாமல், கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒழுக்கத்தை, கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒழுக்கத்தை, கண்களையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த அறிந்தால் எல்லாம் நலமே. கண்களையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த அறிந்தால் எல்லாம் நலமே. நன்றி ஐயா. அடுத்த கவிதை, தலைப்பு பூனை. கனவு வீட்டில் ஒரு தொல்லை. எப்படியோ புகுந்துவிட்ட ஒற்றை எலி குமாரம் போடுகிறது சில நாட்களாக. காலனி பெருவிரல் காணாமல் போனது. கவச காலனியில் நாடா பாதி இல்லை. காலூரை எங்கும் அங்கங்கு ஓட்டை. கூர்பற்களின் தடயம் குளியல் சோப்பில். குடுகுடு என ஓடியதில் சிதைந்தது பூஜை அறை. பரணை குடைந்து செய்தது நாசம். தலையணை பஞ்சு காற்றில் பறந்தது. சென்றவிடமெல்லாம் லவங்க புழுக்கைகள். வேறு வழியில்லை. தொல்லை தீர தினம் ஒரு பொறி வைத்தேன். விழவில்லை சனியன். ஒரு நாள் மனம் பொங்க வதக்கிய உணவில் சமர்த்தாய் சிக்கி உயிரை விட்டது வாளி நீரில். ஒழிந்தது சனியன் இல்லை, மீண்டும் நுழைந்தது புதிய எலி, புதிய குஞ்சுகள். ஒழியவில்லை சனியன் குடும்பம். பூனை வளர்க்கலாமா? துணையால் யோசனை. விருப்பமின்றி இசைந்தேன். வளர்த்தேன். பிரயோஜனமில்லை. வைத்த பாலையும் சோற்றையும் ஜீரணித்து வீட்டோரம் சுகம் கண்டது. பெருக்கியது குடும்பம். பெருகின பூனைகள். பூனைக்கு ஏது பொறி? எலியும் பூனையும் துரத்தி விளையாடியதில் இரவில் உருண்டன பாத்திரங்கள். போனது உறக்கம். வீடு, பூனை, எலி. இதற்கு நடுவே கனவு வீட்டில் கனவுகளற்று நான். இதுவும் -1 கவிதை தொகுதியில் இடம்பெற்றது. கவிதையின் தலைப்பு ஒரு நாள் கூத்து. வெளிகளை கடந்து ஒலித்தது உள் மௌனம். காற்றை புணர்ந்தது என் சிகரெட் புகை. பியர் குடித்ததால் வந்த மெலிதான போதையில் மிதந்தேன். உன் வீட்டு பூனை கொட்டாவி விடும் அழகை வேடிக்கை பார்த்தேன். காலத்தில் இருந்து மற்றும் ஒரு நாளை கடத்தி கொண்டு போய் சேர்த்தேன் அகாலத்தில். நன்றி. நன்றி நந்தகுமாரன். அவர் ரகோத்தமன் கவிதையில் வந்த பூனை உங்க கவிதையிலே வந்து விட்டது. நன்றி. அடுத்தது சகாதேவன் அவர்கள். உட்கார திண்ணை, உறவாட திண்ணை, வாசிக்க திண்ணை, வம்புக்காய் திண்ணை. உட்கார திண்ணை, உறவாட திண்ணை, வாசிக்க திண்ணை, வம்புக்காய் திண்ணை. வீட்டோடு உலகத்தை வீம்பாக புறம்கண்டு, வீட்டோடு உலகத்தை வீம்பாக புறம்கண்டு, ஊரெல்லாம் சுற்றியதால் உதையேற்ற சிறுபருவம். ஊரெல்லாம் சுற்றியதால் உதையேற்ற சிறுபருவம். கண்கூசும் சித்திரையோ கார்காணும் வைகாசி. கண்கூசும் சித்திரையோ கார்காணும் வைகாசி. முளைபார்க்கும் ஆணித்திங்கள் மூச்சடைக்கும் ஆடி மாதம். முளைபார்க்கும் ஆணித்திங்கள் மூச்சடைக்கும் ஆடி மாதம். மனம் வருடும் ஆவணிதான் மார்குளிரும் புரட்டாசி. மனம் கவரும் ஆவணிதான் மார்குளிரும் புரட்டாசி. என்றெல்லாம் பெயர் வைத்தார் எனக்கேதும் தெரியாது. என்றெல்லாம் பெயர் வைத்தார் எனக்கேதும் தெரியாது. நன்றி. அடுத்த கவிதை திண்ணை. வீட்டின் முதல் வரவேற்பறை. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்த குட்டி நீதிமன்றம். குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைத்த குட்டி நீதிமன்றம். கலைப்படையும் பயணத்தின் ஓய்விடம். கலைப்படையும் பயணத்தின் ஓய்விடம். தாகம் என்பவரை அமர வைத்து தண்ணீர் கொடுத்த தண்ணீர் பந்தல். தாகம் என்பவரை அமர வைத்து தண்ணீர் கொடுத்த தண்ணீர் பந்தல். தாத்தா பாட்டியின் பேச்சு மன்றம். தாத்தா பாட்டியின் பேச்சு மன்றம்.
பிள்ளைகளின் ஓய்வு நேர விளையாட்டு திடல் என்று இருந்த திண்ணை இப்போது வாகனம் நிறுத்துமிடம் ஆனது. பிள்ளைகளின் ஓய்வு நேர விளையாட்டு திடல் என்று இருந்த திண்ணை இப்போது வாகன நிறுத்துமிடம் ஆனது. நன்றி ஐயா. கதைகள் சொல்லும் கதைகள், இதுதான் தலைப்பு. ஊர். ஒரு ஊர். ஒரு ஊரில் ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு கதை. அக்கதையில் ஒரு ஊர். அவ்வூர் முழுவதும் கதை. ஊர் சொல்லும் கதை கல்லில் அங்கங்கே, ஓலையில் கொஞ்சம், வாய்மொழியில் பாதி, அவரவர் போக்கில் மீதி. ஊரெல்லாம் மண்டி கிடக்க இன்னும் உண்டு சிலை. மறைந்த கதை, மறைத்த கதை, மறையாத கதை, எல்லா கதையும் சொல்லாத கதைகளை புனைந்து புனைந்து ஊர் சொல்ல 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 திசையின்றி கிளைவிட்ட கதைகளில் என் கதையும் உன் கதையும் கனன்று இருக்க ஊரில் ஊரில் முளைத்தான் ஒரு கதை சொல்லி. அவன் சொன்னான் ஒரு நிஜ கதை. நிஜம் ஊரின் முதுகில் உணராமல் போக கதை மட்டும் உலாவர உள்வெளி நிறங்கள் அறியாத பிரக்கை ஊரின் சுவரெங்கும் இடவல மாற்றமாய் கிறுக்கிய கிறுக்கல்களில் முளைத்தன கதைகள் மீண்டும் மீண்டும். நன்றி. நன்றி ரகுத்தமன். இடவல மாற்றம் அருமையான சொற்பிரயோகம். அடுத்தது நந்தாகுமாரன் அவர்கள் தங்கள் கவிதையை படிக்கலாம். இந்த கவிதையும் என்னுடைய -1 தொகுப்பில் இடம்பெற்றது. கவிதையின் தலைப்பு கண்ணீர் கவிதை. ஒவ்வொரு கண்ணிலும் 2 சொட்டு கிளிசரின் விட்டு கொண்டான். கண்ணீர் விட்டு அழுதான். போய் அமர்ந்து கொண்டான். வெளிச்ச தோட்டாக்கள் விழும் கண்ணில் ஒளிச்சரகுகள் விழி மென் புழுதி கிளப்ப கண்ணீர் வற்றி போன கண்களை சபித்த கணினித்திரை முன் மீண்டும். நன்றி. நன்றி. இறுதி சுற்றில் இறுதியாக திரு சகாதேவன் அவர்கள். தனக்கான இளங்காலை தாங்காத நடுப்பகல்கள், அம்மாவரும் சாயங்காலம் அப்பன் வாய் கடுஞ்சொற்கள். தனக்கான இளங்காலை தாங்காத நடுப்பகல்கள், அம்மாவரும் சாயங்காலம் அப்பன் வாய் கடுஞ்சொற்கள். போதுமடா விளையாட்டு புஸ்தகத்தை இடுகையில், போய்ச்சேர்ந்த பள்ளிக்கூடம் புதுவுலகம் கண்ணெதிரில். போதுமடா விளையாட்டு புஸ்தகத்தை இடுகையில், போய்ச்சேர்ந்த பள்ளிக்கூடம் புதுவுலகம் கண்ணெதிரில். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அறியாத உடனமர்ந்து ஆசிரியர் வாய்வழியே அறிவுலகம் உட்கொண்டு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அறியாத உடனமர்ந்து ஆசிரியர் வாய்வழியே அறிவுலகம் உட்கொண்டு. கொண்டு வந்த அறிவையெல்லாம் வீட்டில் கொட்டி வைத்த போழ்தினிலே, கொண்டு வந்த அறிவையெல்லாம் வீட்டில் கொட்டி வைத்த போழ்தினிலே, அது நல்ல தானியமே இதுவருமே பதரென்றார் என் பெற்றார் அப்போதே. அது நல்ல தானியமே இதுவருமே பதரென்றார் என் பெற்றோர் அப்போதே. நன்றி. ரொம்ப அருமையான கவிதைகள் இந்த மாலையில. அது இயல்பாக சில வரிகள், எனக்கு பிடித்த வரிகள். இந்த வரிசை என்ன சொல்ல, முதல்ல கடைசியாக அந்த வரிசையிலே கடைசியாக அழைத்த கிருஷ்ணசாமி அவருடைய கவிதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன், பின்னாடி போறேன். இந்த கவிதை அரங்குல நான் பார்த்ததுல இந்த ஃபோக், உண்மையிலே ஃபோக் என்றால் இந்த சந்தத்தில் பாடுவதோ இல்ல எந்த முறையிலே பாடுவது என்று இல்லாமல் ஒரு கிராமத்து காட்சியை அவர் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அத்துவான காட்டு என்ற அந்த அந்த நீண்ட கவிதையிலே கருப்பராயன் என்ற அந்த அந்த சுவாமிக்கு, தெய்வத்துக்கு, குல தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய ஒரு கவிதையிலே தன்னுடைய பருவத்தை எல்லாம் சொல்லி வருகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருந்த சிலவற்றை சொல்கிறேன். வந்தக்கால் புண்ணியங்கள் வாராக்கால் சாந்தியங்கள் என்கிறார். ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஒண்ணு பண்ண முடியறதா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடுத்த பரிகாரம் சொல்றாங்க. அது மாதிரி ஊர் திருவிழாவுக்கு வந்தக்கால் புண்ணியங்கள், வந்தவனுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கும், வாராக்கால் சாங்கியங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு சாங்கியம் பண்ணிட்டு போயிடுங்க என்பதை அவர் குறிப்பாக சொல்லுகிறார். அதன் பிறகு நான் ரொம்ப ரசித்தது, ஆவிகளே முன்னோர்கள் ஆடுகளே இறை தூதர்.
இந்த ஆடுகளே இறை தூதர் என்பது ஒரு புதிய செய்தியாக தெரிகிறது. இந்த ஆடுகளை வந்து எப்படி இந்த விழாக்களிலே பயன்படுத்துகிறார்கள் என்பது வேறு விஷயம். அது இறை தூதர் என்று சொல்லுகிறாரே, அது இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்க வேண்டிய சொல்லாக எனக்கு படுகிறது. அது போல தாயினுடைய பனிக்குடத்திலே பவனி வரக்கூடிய அந்த கருப்பை சுமந்த காலத்தை பற்றி அழகான கவிதை வரிகள். அது இந்த போக்லோர்ல இருக்கக்கூடிய இந்த கவிதை பாணியிலே ரொம்ப கருத்தோட்டமாக இருந்தது. அது மாதிரி இன்னொரு ரசித்த இடம் சுவரோரம் நடைபழகி. அது சிறு வயதுல சிசுப்புறம், அந்த சிறு வயதுல சொல்ற நடைவண்டி இல்லை அந்த காலத்துல, எல்லா இடத்துலயும் நடைவண்டி இருக்காது. சோ நடக்கக்கூடிய அந்த சிறு குழந்தைகள் அந்த சுவரிலே கைவதித்து நடக்கின்றன. எனவே சுவரோரமாக நடக்க வேண்டும் என்பது போல அந்த சுவரோரம் என்ற இடத்தை நான் ரசித்தேன். அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து இந்த அப்பன் வாய் கடுஞ்சொற்கள் என்பது, அப்பன் கடும் சொற்கள் என்றுதான் இளையவர்கள் எழுதுவார்கள். ஒரு வயசுக்கு மேல இவங்களே தந்தையாக ஆன பிறகுதான் அப்பன் வாய் கடுஞ்சொற்கள் என்று எழுதுகிறார். நான் ரசித்த காரணம் என்னன்னா, அதாவது அப்பா வந்து உண்மையிலே திட்டல, வாய் கடுஞ்சொற்கள், வாயினாலே கடும் சொற்கள் சொல்கிறார். அவர் உள்ளத்தினாலே கடுமை இல்லை. காரணம், நான் நன்றாக படிக்க வேண்டும் என்ற சொல் என்பதை ஒருவன் தந்தையான பிறகு எழுதக்கூடிய கவிதையில் தான் எழுத முடியும். எனவே அந்த தந்தையான பிறகுதான் அவர் எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். எனவே மிக அற்புதமான கவிதை வரிகளை கொடுத்த அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முடிந்த போது, அந்த திண்ணை முடிந்த போது ஒரு அந்தாதி போல புவனா முத்துக்குமார் அவர்கள் திண்ணையிலே ஆரம்பித்தார்கள். அந்த கடைசி கவிதையில அவர் திண்ணை என்று சொன்ன போது அந்த திண்ணையில ஆரம்பித்து ஒரு அந்தாதி போல சென்றது அந்த இன்னொரு கவிதை. அதுல அவர் இப்ப புவனா முத்துக்குமாருடைய கவிதையும் சிறப்பான கவிதை. அந்த திண்ணையை பற்றி சொன்ன கவிதை, அதுவேதான் ஊர் பஞ்சாயத்து, அதுவேதான் ஓய்வறை, அதுவே எங்களுடைய வரவேற்பறை என்று சொன்னார்கள். அது ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு திண்ணையில வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல, கிராமத்துல திண்ணை இல்லாத இடமே இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் திண்ணை என்றால் என்னன்னே தெரியல. இலக்கிய இல்ல திண்ணை என்று ஒரு இலக்கிய இதழ் வருகிறது, அதுவாக தெரியல, அதுவும் தெரியாது. திண்ணை எங்கிருந்தாலும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்பதுதான் இப்ப நிதர்சனமா இருக்கிறது. ஆக இந்த திண்ணையை பற்றி நன்றாக சொன்னார்கள். அதுல அதற்கு போராட கற்றுக்கொள் என்ற அவருடைய கவிதையில போட்டி உலகம் விளையாட்டு மைதானம் நிறைய வந்து ஒரு அறிவுரை கவிதைகளாக சொன்னார்கள். அதுல நான் ரசித்த இடம் தான் இது, போட்டி உலகம் விளையாட்டு மைதானம். ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது வாழ்க்கையில வந்து விளையாட்டு மைதானத்துல இருக்கக்கூடிய போட்டிகளை நாம் சரியாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் அதை எப்படி பார்க்கிறேன், ஒரு விளையாட்டு மைதானத்திலே இருக்கக்கூடிய விதிகளை அனைவரும் பின்பற்றுகிறார்கள். அதுல யாரும் இப்ப வந்து ஒரு இடத்துல ஹை ஜம்ப் பண்ணோம்னா ஹை ஜம்ப் இருக்கு, ஒரு டென்னிஸ் விளையாடணும்னா அதுல ஒரு நெட் இருக்கு. எனக்கு மட்டும் அந்த நெட்டை குறைச்சி யாரும் சொல்றது இல்லை. நான் விளையாடும் போது நெட்டு கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கு, இல்ல எனக்கு மட்டும் உள்ள விழுந்தா பரவாயில்ல பந்து, ஒரு 40 பேருக்கு வெளியில விழணும்னா ஒரு 20 பேருக்கு உள்ள விழணும் யாரும் சொல்லல. விளையாட்டில இருக்கக்கூடிய மைதானத்திலே போட்டிகளிலே விதிகள் அனைவருக்கும் ஒன்றாக பின்பற்றும் என்று சொன்னால் போட்டியிலே பங்கு கொள்ளக்கூடிய அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு நல்ல சிந்தனையை வைத்திருக்கிறார்கள். எனவே விளையாட்டு மைதானம் போல அனைத்து விதிகளும் அனைவருக்கும் பொதுவாக அமையும் என்று சொன்னால் உலக போட்டிகளும் அந்த நிலையில அமையும் என்பதை ஒரு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய எண்ணமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை கேட்ட போது இந்த நினைவுக்கு எனக்கு வந்திருக்கிறது. அது போல வந்து உண்மைகளை கட்டி போடு என்று உண்மைகளால் கட்டி போட சொன்னார்கள். அதுவும் நல்ல சிந்தனை, ரொம்ப அருமையா இருக்குது. பட் எல்லா கவிதைகளும் வந்து ஒரு டைடாக்டிக்கா இருக்கக்கூடாது. அதாவது சில நேரங்கள் என்ன நினைக்கிறார்கள் கவிஞர்கள், ஒரு கவிதை எழுதணும்னா எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும், எழுதும் போதே ஔவையார் மாதிரி நினைச்சு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அறிவுரை சொல்லாம அந்த அறிவுரையில சில நயத்தை வைத்திருக்கிறார்கள். அதை நான் பாராட்டுகின்றேன். இந்த நயம்தான் அந்த சாதாரண வரிகளுக்கு சத்துள்ள கவிதை வரிகளாக மாறக்கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. அடுத்து ரகோத்தமன், எல் ரகோத்தமன், அவர் முதல்ல முகம் காட்ட மறுத்தார். இந்த சிந்து பயிரில வர மாதிரி முகம் காட்ட மறுத்தாய் முகவரியை தொலைத்தாய் என்ற பாடல் இருக்கு. அந்த மாதிரி முதல்ல முகம் காட்ட மறந்தாய் மறுத்தாய் என்று சொன்ன அதுல ரகோத்தமன் கவிதையில நான் ஒரு மிகப்பெரிய தேடலை பார்க்கிறேன். இன்னும் கேட்டா இன்றைய மாலை கவிதைகளிலே கவிதைகளை மறுபடி படிக்க வேண்டும் என்று நான் நினைத்த கவிதை வரிகள் ரகோத்தமனுடைய வரிகள். ஏன் அப்படின்னா மறுபடி படித்தால் அதுக்கு இன்னும் எனக்கு புதிய அளவு சிந்தனைகள் வரும் என்று இந்த கவியரங்க ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நண்பர்கள் நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். பாரதியினுடைய கவிதை வரிகள் ரொம்ப எளிமையா இருக்கிறது என்று சில பேர் அவற்றை வெள்ளை கவிதை என்று சொன்னார்கள் என்று நண்பர் அழகிய சிங்கர் குறிப்பிட்டார். நான் சொன்னேன் எளிய சொற்கள் என்பதனாலே அது வெள்ளை கவிதை ஆக முடியாது. எளிய சொற்களிலே கனம் இருக்க வேண்டும். அந்த கனம் எப்படி
சொற்கள் சார்ந்து அல்ல, கருத்து சார்ந்து என்று. அது எப்படி எல் ரகோத்தமன் செய்கிறார் பாருங்கள். அவர் கடைசியாக சொன்ன கவிதை கதைகள் சொல்லும் கதை. ரொம்ப அருமையான கவிதை. அதாவது அதுல மறுபடி சில சொற்கள் வருகின்றன. ஊர் சொல்லும் கதை, அந்த கதையை யார் சொல்லுற? கல் சொல்கிறது. அந்த ஊரின் தெருக்கள் சொல்கின்றன. இவை சொன்னவை, இந்த சொன்னவை பாதி, அவரவர் போக்கில் சொன்னவை மீதி என்கிறார். அதாவது கதை கட்டுறாங்கிறாங்க. இந்த கவிதையிலே ஒரு கதையை காட்டி விட்டார். இப்படி சொல்லி சொல்லி அந்த ஊராருடைய கதை, ஊர்கதை என்ன கதை? எல்லா கதையிலும் இப்படித்தான். ஞானக்கூத்தன் ஒரு கவிதை எழுதுவார். அந்த கவிதையில நான் பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுல அவர் எழுதுகிறார், இரவு சாப்பிட்ட ஒருவன் எச்சில் கலையை வெளியே எறிந்தான். இந்த எச்சில் கலையை வெளியே பார்த்த ஒரு நாய் குறைத்தது. இந்த நாயை கேட்ட இன்னொரு நாய் குறைத்தது. அதை கேட்ட இன்னொரு நாய் குறைத்தது. ஞானக்கூத்தனுடைய கவிதை எங்கே வெளிப்படுகிறது என்று சொன்னால் கடைசி வரிகளிலே வெளிப்படுகின்றது. என்ன? கடைசியாய் குறைத்த நாயினை கேட்டால் காரணம் என்ன சொல்லும்? அதுதான் அவருடைய கவிதை. கடைசியாய் குறைத்த நாயினை கேட்டால் காரணம் என்ன சொல்லும்? இன்னொருத்தர் குறைச்சா நான் குறைச்சேன். அது போல இங்கே உனக்கு எப்படி இந்த கதை தெரியும்? எனக்கு சொன்னாங்க கதை, நான் கேட்ட கதை. எனவே செவிவழி செய்வதாக பல கதைகள் வருகின்றன என்பதை எந்த விதமான விமர்சனம் இல்லாமல் சொன்னார். அதுதான் முக்கியம். This is where a didactic poem differs from a pure poem. தன்னுடைய கருத்தை அவர் மேல ஏற்றல. இப்படி சொல்வது சரியா தவறா என்று தவறான கதைகள் வருகிறதா என்பதெல்லாம் அவர் சுட்டி காட்டவில்லை. ஒரு மிகச்சிறந்த கவிதையினுடைய வெளிப்பாடாக நான் அதை கருதுகிறேன். அதாவது ரெஸ்ட்ரெயின், த பவர் லைஸ் இன் ரெஸ்ட்ரெயின் என்று சொல்வார்கள். ஒரு கட்டுக்கோப்பிலே தான் உங்களுடைய சக்தி வெளிப்படுகிறது. அந்த சக்தியை வெளியே காட்டாமல் இருப்பதுதான் அந்த அணை. அதை போல ஒரு அருமையான கவிதை. இன்னொன்று அதே போலதான் ரகசியம் என்ற கவிதை. அது என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லல, பிரம்ம ரகசியம் சொல்லிட்டார். அது கடைசியில பிரம்ம ரகசியமான பிறகு நாம் எப்படி தேடிக்கொள்வது? அவரவர் பார்வையில அந்த ரகசியம். இட்ஸ் a பியூட்டிஃபுல் டெக்னிக். இதுதான் கவிதை என்பது. அழகிய சிங்கர் ஒரு இடத்துல கவிதையை பற்றி குறிப்பிட்டார். சில பேருக்கு வருத்தம் கூட இருந்தது, ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று. நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் என்ன என்றால், நல்ல கவிதைகளுக்கு சில அடிப்படையான ஒரு இலக்கணம் உண்டு. என்ன என்றால், இதுவரைக்கும் யாரும் எழுத வேண்டும் என்று நீங்கள் முயல வேண்டும். அட்லீஸ்ட் சார் அது எப்படி சார் உலக கவிதை எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் எப்படி சார் பார்க்கணும்? அப்படி இல்லை. உங்கள் கண்களுக்கு பட்ட வரிகளிலிருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் பெற வேண்டும் ஒழிய அதையே சொல்லக்கூடாது. எனவே இந்த ரகசியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல நல்ல கவிதைகளுக்கான ரகசியம் இது. அதே போல அவருடைய தடை, அவருடைய முரண், அந்த முரணும் ரொம்ப அருமையா இருக்கு. யாருக்கு எந்த வழி, இது சரியா இல்லையான்னு சொல்லல, இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கு என்று சுட்டி காட்டுகிறார். தடை என்பது என்டையர் கனவு பெறுகிறது. எல்லாமே அருமையான கவிதைகள். இதுக்கப்புறம் நான் என்னுடைய பெங்களூர் நண்பருக்கு வருகிறேன், நந்தாகுமார். இங்க உட்காந்துருக்க இருக்க சார், பெங்களூருக்காரர்னா உடனே என்னெல்லாம் வேணுமோ அதை வச்சுட்டீங்க கையில. எப்படி இட்லிக்கு சட்னி சாப்பாடோ அது போல பெங்களூர்ல ஒரு பக்கம் ஒரு புட்டி, இன்னொரு பக்கம் நசுக்கப்பட்ட சிகரெட்டுகள். அதாவது இளைய சமுதாயத்தினுடைய சுற்றுச்சூழலை அழகாக வடித்தீர்கள். -1 என்பதை நான் நினைக்கிறேன், -9 இட்ஸ் a freezing point. ஒரு கவிதை என்பது -1 இருக்கிறது. இட் இஸ் frozen on the particular area. உங்களுடைய பார்வையிலே அது கண்ணுக்கு ஓவியமாகிறது. அம்மா அவர்கள், போனா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கவிதை, முதல்ல பிச்சைக்காரர் இந்த கவிதை சொன்னார்கள். அந்த பிச்சைக்காரர் அந்த ஒரு ஓவியம் போல நிற்கிறார்கள் என்று சொன்னார்கள். சாலையோரம் உயிர் சரியா, சாலையோரம் உயிர் ஓவியங்கள். அதாவது ஓவியம் பேசாது, சாலையோரம் நிற்கிறது. அது போன்ற -1 ஒரு ஓவியத்தை சிறைப்படுத்தி உரைநிலையிலே வைக்கிறது. ஆனா அந்த உரைநிலையை தாண்டி அதுக்கு அவர் கவிதை சூடு கொடுக்கிறது. அந்த உரைநிலை சூடு பிடித்து எடுக்கிறார். நான் ரொம்ப ரொம்ப ரசித்த அவருடைய வரிகள், டெரகோட்டா விதைகள் என்று சொன்னார். ஐ எம் பேசிக்கலி a botanist. Let me declare that. டெரகோட்டா நல்ல விதைகளே உழைப்பது கடினம். டெரகோட்டா செங்கல் சூளையிலிருந்து எடுத்து, இந்த சூளை மண்ணிலிருந்து எடுத்தது. அந்த சுட்ட செங்கல் இருக்கிறதே, அதை விதையாக போட்டால் முளைக்கிறது என்பது ஒரு அருமையான கற்பனை. அது போல அவருடைய அந்த ஜாமத்தின் பிரதிகள் என்று சொன்னார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன்னா இவருடைய மனத்திலே அந்த ஜாமம், முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் என்பதெல்லாம் அதனுடைய பிரதிகளாக வருகிறது என்பதை மிக அருமையாக சொன்னார்கள். ஒரு நாள் கூத்து என்பதிலே காற்றை புணர்ந்த என் சிகரெட் புகை என்று ஒரு வார்த்தை வருகிறது. இதெல்லாம் இதனுடைய பிரயோகங்களிலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருளை உணர்ந்து கவிஞர்கள் இதை மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் பாலகுமார் அவர்கள் சவுக்கு மரங்கள், வானை புணர நிமிர்ந்து நின்ற சவுக்கு மரங்கள் என்று எழுதினார். நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு கதையை சொல்லுகிறேன்.
அதை எழுதி முடித்த பிறகு அவரும் நானும் ரங்கநாதன் தெருவிலே சந்தித்துக் கொள்ளும் போது நான் கேட்டேன், இந்த சவுக்கு மரத்தை பார்த்த போது இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது என்று. இல்ல, அது இப்படி விரைப்பாக நிற்கிறது என்று சொன்னார். ஏன்னா நான் ரொம்ப சிரித்தேன். அதாவது கவிதையில இதைத்தான் சொல்ல வேண்டும், அதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் குறிப்பிடலாம், ஆனால் அதிலே அழகு இருக்க வேண்டும். பூப்பாரா போன்றவர்கள், ஜானகிராமன் போன்றவர்கள் வாழ்வியலை சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உடல் இன்பங்களையும் உடல் பாவங்களையும் சொல்லும் பொழுது எவ்வளவு நாகரிகமா சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒரு 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 விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை மீற வேண்டும். தெரிந்ததை அப்படியே செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. ஆகவே இன்றைய தினம் நந்தாகுமாரன், நண்பர் கிருஷ்ணசுவாமி, அப்புறம் எல் ரகோத்தமன், அந்த புதிதாக எழுதுகிறேன் என்று சொன்ன புவனா முத்துக்குமார், இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன என்று கேட்டால் அது சொல்லி வருகிறேன். முதல்ல பிளஸ் பாயிண்ட் புவனா முத்துக்குமார், நல்ல அருமையான குரல் வளம், நல்ல தெளிவாக பேசுகிறார்கள். ஆனா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன குறை என்று சொன்னால், அவர் சில நேரங்களிலே அந்த இல்லெல்லாம் கொஞ்சம் மாறி விடுகிறது. அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அது நீங்களே வந்து டேப்ல போட்டு கேட்டா தெரியும். அருமையான குரல் வளம், ஒரு துடிப்பாக ஒரு கவிதையை, தன்னுடைய கவிதையை சொல்லக்கூடிய ஒரு பெருமிதம் இருக்கிறது. எல் ரகோத்தமனுக்கு ஒரு என்னுடைய வேண்டுகோள், கவிதை எவ்வளவு அருமையா இருக்கிறதோ அந்த அருமை உங்கள் சொல்லும் போதும் அது கேட்க வேண்டும். உங்கள் கவிதையை 2ஆம் வாட்டி படிச்சாதான், அதாவது கடைசியில சொல்லக்கூடிய அந்த எண்ட் லைன்ஸ் சொல்லும் போது அதுல அந்த பூனை கதை அல்லது இந்த இன்னொரு வரிகள்லாம் கடைசி எண்ட் லைன் வரும்போது கொஞ்சம் கீழே வந்துடுறது. அதை நீங்க அந்த குரலை ஒரே சீராக உயர்த்தி படித்தால் ரொம்ப அருமையா இருக்கும். உங்கள் கவிதையை புத்தகத்திலே பார்க்க வேண்டும் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளில் செழுமை இருக்கிறது. பிளஸ் பாயிண்ட் நந்தாகுமாரனுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கவிதைகள் இளைஞரை ஈர்க்கக்கூடிய கவிதைகள். ஏன்னா இளைஞர்களுக்கு அவருடைய பாவங்களை அவர் ஒரு கனவில இருக்கிறார். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிளிசரின் போட்டது. இந்த கிளிசரின் போட்ட அழகைக்கு கம்பேர் பண்ணும்போது வெளிச்ச தோட்டாக்கள் வரக்கூடிய கணினி திரை, இப்படி சமகால ஓமைகளை அடுக்கி கொண்டே செல்கிறார். அவருக்கு ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கு உங்களுடைய அந்த இந்த விஷுவல் ஷேரிங் இருக்கு, அந்த விஷுவலா ஷேர் பண்ணது கூட ரொம்ப வேகமா போட்டுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஒரு 4 அல்லது உங்கள் கவிதை என்பது நீங்கள் பெற்ற குழந்தை, அதை மடியில வைத்துக் கொண்டு கொஞ்ச வேண்டும். உங்கள் வார்த்தைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், அதனோடு புழங்க வேண்டும். நான் என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய சுவாசத்தை, என்னுடைய வாசனையை, என்னுடைய கவிதை வரிகளை அல்ல, என்னுடைய கவிதை வாசனையை கொடுக்கிறேன். இதற்கு ஒரு சரியான உதாரணம் கிருஷ்ணசாமி அவர்கள். அவருடைய வெற்றி நடை என்ன? the pace in which he was telling the poem. அது என்ன வேகத்திலே அந்த கவிதை வரும்போது நாம் அதோடு போகிறோம். அந்த வாசத்தை கொடுக்கக்கூடிய நடையினுடைய வேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது அவருடைய வெற்றிக்கான அடையாளமாக நம்ம விளங்கும் என்று அவரை வாழ்த்துகிறேன். கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியைத்தான் பாராட்ட முடியும். அன்று இன்னும் சின்ன கவிதைகள், தனிப்பட்ட கவிதைகளாக இருந்தாலும் அடுத்த முறை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த கவிதையுடைய ஆற்றலுக்கு அது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய அந்த வரிகளுடைய அந்த சிறப்பு, அதை நான் பார்க்கும்போது ரொம்ப வேர்பிடித்த வேப்ப மரம், எப்படி சொல்றாரு பாருங்க. திருப்பி பாட்னிஸ்ட், அதனால என் மனசு அங்கதான் போறது. வேர்பிடித்த வேப்ப மரத்து வேர் எப்படி போகணும்னா, எங்க வீட்டு பக்கத்துல சோறு பக்கத்துல இருந்தது, காம்பவுண்ட் சோறையே தூக்கிடுச்சு. அப்படிப்பட்ட வேப்ப மரம், வேர்பிடித்த வேப்ப மரம். அது மாதிரி வந்து பள்ளத்திலே நாணல், அடிநாணல் பள்ளத்தில், எப்படி இருக்கிறாரு பாருங்க. நாணல் பள்ளத்துலாம் இருக்கும், வேர்பிடித்த வேப்பம். இது மாதிரி வந்து வார்த்தைகள், அதாவது சரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஆக மொத்தம் இன்றைய தினம் எல்லா கவிதைகளும் நான் ரசித்தேன். நண்பர்களே, ஒரு அடிப்படையான செய்தி என்னன்னா, இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகா என்று கைதட்டுகிறதை விட, ஓஹோ என்று பாராட்டுகிறதை விட, இதோ என்று சுட்டிக்காட்ட யார் சொன்னால் அதை நின்று கவனித்து கேட்க வேண்டும். ஒருவருக்கு இப்படி மனதிலே அது படுகிறதா என்று சொன்னால் அது உங்களை தொட வேண்டும். அதுதான் கவிதையினுடைய மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த கவிதையை நீங்கள் ஆக்குவதற்கு அது சிறந்த வழியாக இருக்கும். ஆகவே நான் ஒரு பெரிய கவிதை பற்றி தெரியும் என்பதற்காக பேசல, ஒரு ரசிகனாக எனது மனதிலே பட்டதை சொல்கிறேன். சிறப்பாக கவிதை எழுதுவதற்கு நிறைய கவிதைகளை கேளுங்கள், அதே மாதிரி எழுதாதீர்கள், அதிலிருந்து மாறுபட்டு எழுதுங்கள். ஒரு சொன்ன விஷயத்தை நான் மறுபடி ஒரே ஒரு வார்த்தை உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. இதோடு நான் நிறைவு செய்கிறேன். 2 செய்திகளை கவிதை எழுதி முடித்தவுடன் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, மரபு கவிஞருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் ஒரு மரபிலே செல்கிறார். புது கவிதை எழுதவர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உரைநடையிலிருந்து இந்த கவிதை எங்கு மாறுபடுகிறது? இதை உரைநடையாக இப்படியே எழுதினால் இது உரைநடையா இருக்குமா? உரைநடையிலிருந்து இது எந்த விதத்திலே வேறுபடுகிறது என்று ஒரு கேள்வி உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எழுதுகின்ற வரிசையில இல்ல, அதை படிச்சு பார்க்கும்போது
ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது, இதுவரை சொல்லாத புதிய செய்தியை நான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்லாத ஒரு செய்தியாவது, ஒரு விஷயத்தை, அது உண்மையா இருக்கலாம், அது வார்த்தை பிரயோகமா இருக்கலாம், எப்படி இருக்கு? இந்த ரெண்டு கேள்வியை கேட்டுக்கொண்டு நாம் எல்லாம் முன்னேறுவோம். நானும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான வாய்ப்புக்கு நன்றி. அழகிய சிங்கருக்கு நன்றி, சுந்தரராஜனுக்கு நன்றி, வந்தோர்க்கெல்லாம் நன்றி. வராமல் இனி ரெக்கார்டுல கேட்க போகிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது நான் சில நிமிடங்கள் உங்களிடமிருந்து விலகி போய்விட்டேன், அதற்காக மன்னிக்கவும். இந்த கூட்டத்தை சிறப்பாக நடந்து முடிந்தது. நன்றி, எல்லோருக்கும் நன்றி.